ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. உரைகள் பவர்டு பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். இது 2-3 வருடங்களாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நீதிமன்றம் 6ஆம் தேதி தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பை அரசு நிறைவேற்றவில்லை. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னமே தொடுத்திருந்தார்கள். 6 மணிக்கு தானே தீபம் ஏற்றதா சொல்லியிருந்தோம். அதற்கு முன்னாடி எப்படி நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி அரசு தரப்பில் கேட்கப்பட்டதால் 6:05க்கு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டது. அதுவரையிலும் அந்த தீபத்தை ஏற்றவில்லை. அதற்கு முன்னதாகவே அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. 6 மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இல்லை, எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இதற்கிடையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த உள்ளூரில் இருக்க மக்களோ அல்லது தர்காவில் இருக்கிற மக்களோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 2 தரப்புக்கும் அல்லது மக்களுக்குமே எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைங்கிற பட்சத்தில் ஏன் அரசு இதில் தலையிடுறாங்க, அவங்களுக்கு என்ன இதில் கஷ்டம், ஏன் இந்த தடை அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபம், உள்ளூர் எதிர்ப்பு இல்லை, தமிழக அரசு தடை எதற்கு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு பி. சரவணகுமார் வழக்கறிஞர், வணக்கம் சார், மற்றும் சதா நாடார் சான்றோர் மக்கள் கழகம், வணக்கம் சார். சார் சதா நாடார் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதில் என்ன அரசுக்கு சிக்கல்? மக்களும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, சம்பந்தப்பட்ட தர்காவிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அரசு தேவையில்லாமல் இதில் தலையிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். அது நியாயமா தானே இருக்கு? நீங்க சொல்வது பாத்தீங்கன்னா சார், இப்போ சுவாமிநாதன் அவர் உத்தரவு விட்டுட்டாரு. உத்தரவு விட்டுட்டு ராமா, அவர் பேரு ராம்குமார், ராம்குமாரா ராஜேஷ்குமாரா, அவரு அந்த உத்தரவிட்ட அந்த நகல் எடுத்துட்டு அவரு போறாரு. போய் அதுக்கான ஏன் தீபம் ஏத்தல அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க முறையிடுறாரு. ஆனா அவர் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இல்லையா, உங்க அரசு தரப்புல இருந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அதுக்கான தீர்ப்பு வரணும், அதுக்கான அந்த என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுமதி வழங்கணும்னு சொல்றாங்க. சரி, சார் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. மேல்முறையீடு செய்யப்பட்டதாலேயே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது செல்லுபடி ஆகாதா? இல்ல, மேல்முறையீடு பண்றாங்க. இன்னைக்கு காலையில அது வருது அப்படிங்கும் போது, அந்த தீர்ப்பு அந்த விசாரணைக்கு வருதுங்கும் போது அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா காவல்துறை. நீங்க வெயிட் பண்ணலாம், காலமும் நேரமும் வெயிட் பண்ணாது. கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகையில் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஏற்றப்பட வேண்டிய தீபம். தீபாவளியா 10 நாள் கழிச்சு கொண்டாடலாங்கிற மாதிரி இருக்கு. சட்டம் என்பது அது முஸ்லீம் இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, இந்து இல்ல, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சட்டம் இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு நேரம் காலம் எல்லாம் அது கிடையாது சார். நீதிபதி எந்த உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். நீதிமன்றத்துக்கு ஒரு விசாரணைக்கு வரும் பொழுது அவரு ஒரு வழக்கறிஞர், அவருக்கு தெரியாம இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்துல ஒரு விசாரணைக்கு வரும்போது அதுக்காக காத்திருப்பாங்க. அது அனுமதி கொடுக்கலையாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இது சட்டத்துக்கு ஏதாவது புறம்பா ஏதாவது நடந்துட்டாலோ, சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனையாட்டோ, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டா யார் சார் பாக்குறது? 144 தடை இருக்கு இல்லையா.
144 தடை என்பது எப்ப ஏற்படுத்தப்பட வேண்டியம்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படும் அனுமானிச்சா பண்ணலாம். ஆனா இந்த தீர்ப்புக்கு பிறகு நான் சொல்றேன், என்னோட கேள்வி, நான் இந்த ரவுண்டுக்கு என்னோட கேள்வியை வச்சிடறேன், நீ உங்களோட பதில சொல்லுங்க. எந்த தரப்பிலிருந்தும் எந்தவித எதிர்ப்பும் ஆட்சேபனையும் இல்லைங்கிற பட்சத்துல ஏன் அரசு இந்த முடிவு எடுத்துக்கிறதா என்னோட கேள்வி. வந்துடக்கூடாதுங்க சார், பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறது அந்த அரசு முடிவெடுக்கப்பா. ஒரு இரு தரப்பினர ஒரு ஜாதி பிரச்சனை வந்தோன்னா அடிச்சு வெட்டினதுக்கு அப்புறம் 144 தடையை கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ஒரு ஜாதிய தலைவர் ஒரு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடக்குதுன்னா 144 ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அன்னைக்கு 144 தடையை போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இப்போ 2 மதத்துக்கான பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது 144 தடை போறது கரெக்ட் தானே. ஏதாவது நடந்தா தான் 144 போடணுங்கிறது கிடையாது. கரெக்ட் தான் சார். ஏதாவது தலைவர் பிறந்த நாள்ல அந்த விழாவை நடத்துவதற்காக 144 போடுவாங்க. போட்டு அந்த விழாவை நடத்துவார்கள்ல, அது எந்த பிரச்சனையும் 144 போட்டு அந்த விழாவை நடத்துவாங்க. அதுக்காக தான் அதை போடுவாங்க. இங்க போடப்பட்டது தீபம் ஏற்றுவதற்காக போடப்பட்டது. நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதுக்கான தீர்ப்பு வரணும்ல. தொடர்ந்து பேசலாம். சரவணகுமார் சார், என்ன சார்? நான் சொல்றேன், முதல்ல நீங்க சொன்ன கருத்துல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம். ஏன் போலீஸ் இந்த நடவடிக்கை எடுக்கல, நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்றதுக்கு முதல் காரணம் தீர்ப்பு வந்துருச்சு. ரைட்டா? ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட தீர்ப்பு வந்துருச்சு ஃபர்ஸ்ட். அதற்கு முன்னாலேயே 2017ஆம் ஆண்டுல 2 நீதிபதிகள், கல்யாண சுந்தரம், பவானி ராஜேந்திரன் போட்ட உத்தரவு இதே தீர்ப்பை மாத்தி சொல்லி இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. 2014 சுப்பிரமணியம்ன்ற ஒரு நபர் போட்ட வழக்குல, அதாவது கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி ஆகம விதிக்கு இல்லாம நிர்வாகம் தீபம் ஏத்துது. அதாவது உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறது ஆகம விதிக்கு முரண்பட்டது. அதனால தர்காவில் இவங்க சொல்ற தீபத்தூண்ல தான் ஏத்தணும்னு ஒரு வழக்கு போடுறாரு 2014. அது என்ன ஆகுதுன்னா, அப்ப வேணுகோபால் அப்படின்ற ஜட்ஜி என்ன சொல்றாரு, ஒரு ஆர்டர் போடுறாரு, நீங்க ஆகம விதிக்கு எதிராக இருக்குன்றத நிரூபிக்காதனால இந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது. அப்ப அவரு மேல்முறையீடு பண்றார். 2017 மேல்முறையீடு பண்ணும் போது பவானி சுப்ராயனும் அதே போல நம்ம கல்யாண சுந்தரம் ஜட்ஜு 2 பேர் என்ன பண்றாங்க, அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இவர் ஆகம விதிக்கு முரண்பட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத நிரூபிக்க தவறிட்டாரு. அதனால கோயில் நிர்வாகம் இத்தனை வருஷம் 10 வருஷமா எந்த இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோ அங்கேயே ஏத்தலாம்னு சொல்லுது. இது ஒரு தீர்ப்பு. இதே பிரேயரை தான் ராம ரவிக்குமார் என்ன செய்யறாரு, ஆகம விதிக்கு முரண்பட்டது, அதனால நீங்க மாத்தி, அதாவது தீபத்தூண்ல நிர்வாகம் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன்ற தனி நீதிபதி தீர்ப்பு வழங்குறார். இப்ப ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவிக்கப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா, இல்ல ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை அமல்படுத்துறதான்னு யாருக்கு, நிர்வாகத்துக்கு குழப்பம் வரும் பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு தலைமை வழக்கறிஞர் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒப்பீனியன் கேட்ட போது எது எந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுன்னு கேட்பாங்க. அவங்க இதற்கான கிளாரிபிகேஷன் சொல்லிட்ட பிறகுதான் நடைமுறைப்படுத்துவாங்க. இதுதான் நடைமுறை. அப்படின்னும் போது அதற்கான கால அவகாசங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க டிலே பண்ண அப்பீல் போயிருக்காங்க, மேல்முறையீடு போயிருக்காங்க. தனிநபர் தீர்ப்பை தனி நீதிபதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா, 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு கிளாரிபிகேஷன் அரசு தலைமை வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கும் போது அவரோட கிளாரிபிகேஷன் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்களே ஒழிய ஜட்ஜி நேரடியா ஆர்டர் போட்ட உடனேயே அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அதனாலதான்
நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுல டிலே ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. நீதிபதி கொடுத்த உத்தரவை நடைமுறைப்படுத்த சொல்லி அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 RSS, சங் பரிவார், இந்து மணிகள், பாரதிய ஜனதா அப்படியே கும்பல் நிறைய வந்துருச்சு அங்க. அதே போல தலைவர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பதட்டமான சூழ்நிலை இருக்கும் போது 144 போடத்தானே செய்வாங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? 144 போடலாம் சார், அங்க பதட்டமான சூழ்நிலை புரியுது. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு காலையில அந்த விசாரணைக்கு வரும் பொழுது அது என்ன வேணா ஆகலாம், சரிங்களா? அந்த நீதிபதி சொல்ல முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஏதாவது பதட்ட நிலை சூழல் ஏற்படும் இல்லையா? சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். சரவணகுமார் சார், நம்ம அங்க தீபம் ஏற்றுவதாலேயே அங்க பிரச்சனை வரும், நம்ம எந்த முடிவுக்கு வர முடியும்? அங்க தீபம் ஏற்றுனா மக்கள் பிரச்சனை வேணாம் சார், பிரச்சனை வேணாம். ஒரு 50,000 பேர் ஒரு இடத்துல ஒருதலை பட்சமா கூடுனா பதட்டமா இல்ல, அதை சொல்லுங்க நீங்க. இல்ல, அங்க கூடுனது வெறும் பிஜேபி காரங்க தான், நாம எப்படி முடிவுக்கு வர முடியும்? திருவண்ணாமலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சார், சண்டை போறாப்புல. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்கல, நீங்க அப்படியே அடிச்சு தள்ளி பேரிகாரெல்லாம் அடிச்சு போயிட்டு இருக்காங்க. இல்ல சார், அவங்க எல்லாம் வந்தது எதுக்கு சார்? தீபம் ஏற்றணும்னு. ஏற்று இருந்தா அவங்க ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க? யாருமே மதுரைக்காரங்க கிடையாது சார். முக்கால்வாசி பேரு எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. இல்ல இருக்கட்டும் சார், நான் என்ன கேள்வின்னா, அவங்க வந்ததெல்லாம் தீபம் ஏற்ற சொல்லிதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. 144 போட்டு பிறகும் நடைமுறை இருக்குல்ல சார், சட்ட நடைமுறைகள் வேணாமா? அதுதான் நான் சொல்றேன். நானு தனிநபர் சார், தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா 2 நீதிபதிகள் சொன்னது ஏற்கனவே சொன்ன நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சரவணகுமார் சார், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்ன தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளாமல் தான் ராம ரவிக்குமார் திருப்பி நீதிமன்றத்துக்கு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. ஜுடிஷியல் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு சார், அங்கதான் கன்ஃபியூஷன் ஆகுது சார். தனி நீதிபதி சொல்றதை விட 2 நீதிபதிகள் சொன்னதுதான் மேலோங்கி நிற்கும். உச்ச நீதிமன்றம் பெருசா, உயர் நீதிமன்றம் பெருசா? உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அத உச்ச நீதிமன்றம் வேற உத்தரவு போட்டிருக்குன்னா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டுத்தான் உயர் நீதிமன்றம் செயல்படணும். 2 நீதிபதிகள் கொண்டு இங்க பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் கேளுங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் கரூர்ல, ஏன்னா நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு, கரூர் மாவட்டத்துல நெரூர்னு, அதுல சதாசிவ பிரம்மேஸ்வர மடம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எச்சில் நிலையில உருள்ற ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு என்ன செய்யறாங்க, தடை போடுறாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புல தடை போடுறாங்க. அத இதே 2017 ஜிஆர் சுவாமிநாதன், நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அல்ல அதை நடத்தலாம்னு ஆர்டர் போடுறாரு. அதை மறுபடியும் ஹைகோர்ட்டு கூட்டு போகும்போது அந்த அமர்வு என்ன செய்யுது, ஜிஆர் சுவாமிநாதன் போட்ட ஆர்டர் தப்புன்னு சொல்லுது. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்து நமக்கே இருக்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நிர்வாகிக்கு இருக்குமா இருக்காதா? இல்ல சார், அது சரி. ஆனா அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இல்லை, பிறகு வந்ததுன்றது ஒண்ணு இல்ல. அப்ப கடைசியாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுதான் இறுதி தீர்ப்பாக தான் பார்ப்பாங்க. இப்ப இதுல ஏற்பு இல்லைன்னா, இல்ல ஏற்பு இல்லைன்னா மேல்முறையீடு, அரசாங்கம் மேல்முறையீடு தான் செஞ்சிருக்கு. அதாவது பாருங்களேன், எப்போதுமே ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போட்ட உடனே என்ன ஆகும்னா அதுக்கான நடைமுறை இருக்கு, சட்ட நடைமுறை. அதுல கன்ஃபியூஷன் வரும்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரை கேட்டுத்தான் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்ப நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பே தவறானது, அது செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல செல்லுபடியா, அதுல சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அரசு தலைமை வழக்கறிஞரை கேட்கணும். அதற்கான காலதாமதம் கிளாரிபிகேஷன் இருக்கு, அதை கேட்டுத்தான் நிர்வாகம் செயல்பட வேண்டும். இல்ல, தீர்ப்பு என்பது நேரம் தேதி குறிப்பிட்டு கொடுத்த பிறகும் இந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்தா இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கா? தெளிவாக இல்ல நடைமுறைப்படுத்த வேண்டாம்னு சொல்லல. எதை நடைமுறைப்படுத்தணும்னு கன்ஃபியூஷன் வந்தா கிளாரிபிகேஷன் கவர்மெண்ட் பிளீடர்கிட்ட கேட்கணும். அப்ப சார், நீங்க சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டா கூட
இந்த 6 மணிக்கு அவங்க தீபம் ஏற்றுகிற மனநிலையில் அரசாங்கம் இல்லை அப்படின்னு மனுதார தரப்புல போய் முறையிடுறாங்க. அப்ப அரசு தரப்புல இருந்து சொல்லலாம் எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி அதுக்குள்ள நீதிமன்ற அவமதிப்புன்னு எடுத்துப்பீங்க? 6 மணிக்கு தான் சொல்லியிருக்கீங்க, இப்ப 5 மணி தான் ஆகுது, 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நாங்க இல்ல சரவணகுமார் சார், நான் அதை ஏத்துக்கிறேன். நான் இல்ல, நீதிபதியா அதை ஏத்துக்கிட்டு 6:05க்கு தான் எடுக்கிறார், நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுதான் சிக்கல்னா 5 மணிக்கே இந்த வாதத்தை நீதிபதி முன்னால வச்சிருக்கலாமே. அப்ப நீதிபதிகளுக்கு புரிந்து கொள்வதற்கோ இல்ல அதற்கேற்ற மாதிரியான தீர்ப்புகளை வழங்குறதுக்கோ நேரம் இருந்தது. அப்ப நாங்க 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண வைக்கிறது அரசுக்கு தெளிவான நோக்கம் இல்லை, அதாவது தெளிவான பார்வை இல்லை, நோக்கம் வேறதாக இருக்கிறதோ அப்படின்னு இவங்க எழுக்கிற கேள்விக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. நீங்க சொல்ற இதே பதில கோர்ட்ல சொல்லி இருந்தா இவ்வளவு குழப்பம் இல்லையே. இப்ப அரசு தரப்ப சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்றாங்க, ரைட்டா? நீங்க 5 மணிக்கு சொல்லல 6 மணிக்கு சொல்லலைன்னா அதுல உள்நோக்கம் இருக்கு இல்ல, அதுக்குள்ள போலாம். வகைமுறையை சொல்றோம், சட்டம் நடைமுறைகளை சொல்றோம். அதுல ஏன் இப்ப கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னே சொல்லலையே, நிர்வாகம் தான் ஏத்தி இருக்குல்ல சார். திருப்பரங்குன்ற மலை மேல ஏத்துச்சுல, தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாரு, அந்த இடத்துல ஏத்தல, அவ்வளவுதானே ஒழிய கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுதானே இருக்கு சார். வழக்கோ தீர்ப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் இல்ல, எந்த இடத்துல ஏத்துவோங்கிறதுதான் வழக்கே. அப்ப வழக்கே அதான். அப்ப ஏத்திட்டாங்கன்ற வாதத்தை நம்ம ஏற்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். சதானடா சார் சொல்லுங்க சார். இப்ப ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, சட்ட ரீதியாக அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு போயிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். இந்த தீர்ப்புல என்ன குறை? இப்ப தீபம் ஏத்திட்டா என்ன, அதுல என்ன பதட்டம்? ஏன் அதையே அரசு எதிர்க்கிறது, அறநிலையத்துறையும் எதிர்க்கிறது? அது சார், அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் சொன்னது போல ஒரு ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க, அடுத்த விசாரணை இன்று வரப்போகுது. அதே மாதிரி ஒரு பிஜேபி தேர்தல் சமயம் பிஜேபி காரங்க RSS காரங்க எல்லாம் அந்த அதிகப்படியா 50,000க்கு மேற்பட்டு அங்க நிக்கிறாங்க. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு போன் எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ இந்துக்களை தூண்டியிடும் விதமாக ஏதோ ஒரு விதத்துல இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஏதாவது பழி சுமத்தணும். இப்பதான் ஒரு கரூர் பிரச்சனையாச்சு, அடுத்தது விவசாய பிரச்சனையாச்சு, இப்ப மழை வந்துட்டு இருக்கு, தண்ணி தேங்கி நிக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையே ஏதோ ஒரு தீபம் ஏத்தி இருந்தா இல்ல, தீபம் ஏத்தி இருந்தா சொல்லுங்க இல்ல சதானடா சார், ஒருவேளை தீபம் ஏத்து இருந்தா பிரளயம் வந்துட்டு இருக்குமா, பெருமழிவு நடந்துட்டு இருக்குமா? நீங்க தீபம் ஏத்துறதாலே ஏதோ பெருசா நடக்கிற மாதிரி சொல்றீங்க. மேல்முறையீடு பண்ணிருக்காங்க ஜெயச்சந்திரன், அவரு இன்னைக்கு வியாழக்கிழமை விசாரிக்கப்படும் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் ஏத்த முடியும்? சதானடா சார், என்னோட கேள்வி அதுதான். சம்பந்தப்பட்டவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல, அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கல, ஆட்சேபனும் தெரிவிக்கல. அப்புறம் ஏன் அரசு போயிட்டு மேல்முறையீடு? சார் நம்ம தொடர்ந்து பேசலாம், சரவணகுமார் சார் அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கேள்விக்கு நான் பதில் கேட்கிறேன். பிறகு ஏன் சார் அரசு போய் முறையீடு பண்ணணும் அப்படிங்கறதான கேள்வி. இந்து அறநிலையத்துறை என்பது அந்த கோயில்ல இருக்கிற விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக தானே. அப்ப அவர்களே போய் அந்த தீர்ப்புக்கு எதிராக கேட்பது என்பது கோயில் பக்கம் நிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. நான் அதைத்தான் நான் சார் சொல்றேன். பதட்ட சூழல்ங்கிறது தேர்தல் சமயம், அதை நீங்க யோசிக்கணும். தேர்தல் சமயத்துல ஏதாவது குளறுபடியாகி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்கிறதுனாலதான் யோசிச்சு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம தான் பார்ப்பாங்க. 144 தடை அந்த கலெக்டர் போடுறாரு, பிரவீன்குமார் போடுறாருன்னா அது முகாந்திரம் இருக்குல்ல, பிரச்சனைக்கு ஆகிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதுனால தானே அவர் 144 தடை போடுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன முகாந்திரம், அதுதான் முகாந்திரம் சொல்றீங்க, பிரச்சனையாவும் சொல்றீங்க. 50,000க்கும் மேற்பட்ட ஒரு பக்தர்கள் வந்தாச்சுன்னு சொல்றதை விட பிஜேபி காரங்க எல்லாரும் உள்ள இருக்கிறாங்கிறதான விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் முற்றுகிட்டு போராட்டம் பண்ணி அந்த பேடிகாரெல்லாம் தூக்கி வச்சிருந்தாலும் யாரு? இல்ல சார், இப்ப ஒரு பிஜேபி காரங்க தானே அது. பிஜேபி காரங்க ரைட்டு, திமுக மாநாடுகள் போடுகிறது, எல்லா கட்சியும் போடுது, அதனாலே கரவலம் வரும் நம்ம முடிவு பண்ண முடியாது.
அங்க பிஜேபி காரங்க இருக்காங்க, பக்தர்கள் இருக்கிறாங்க, உள்ளூர்காரங்க இருக்காங்க, வெளியூர்காரங்க இருக்காங்க, அதெல்லாம் சரி. அங்க யார் எதிர்த்தா அப்படிங்கறதுதான் கேள்வி. தீபம் ஏற்றக்கூடாது அரசை தவிர வேற யாரும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசு வரணுங்கிறீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்க கூடாதா? எல்லா பிரச்சனையும் அரசு வரணுமா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுத்துடக்கூடாதா? நீதிமன்றத்தில் இருக்கு. அப்ப நீதிமன்றத்தில் இருக்கும் போது எதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நீங்க தீப ஏத்த சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு இது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்கன்னா கற்பனையே வாழ முடியாது. சரிங்களா? எதிர்ப்பை ஆட்சேபத்தை யாராவது அங்க பதிவு செய்தார்களா அப்படிங்கிற கேள்விக்கு நடந்தாலும் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் கற்பனைகள் பேசப்படுது, நிதர்சனங்கள் பேசப்படுகிறதா? அதுக்குதான் தடை போடுறாங்க. எலெக்ஷன் வந்துருமாங்கிறதுக்காக போடப்பட்ட தடையா புரிஞ்சுக்கலாமா? என்னது அது தேர்தல் சமயங்கிறதுனாலதான் ஏதாவது குளறுபடி பிஜேபி அரசு எப்படியாவது தமிழகத்துல காலூன்னுங்கிற எண்ணத்தோட இருக்கும் பொழுது யார வேணா பழி கொடுக்க தயாரா இருப்பாங்க. கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு திமுக குத்தம் சொல்றாங்க. மழை வந்ததுக்கு காரணம் திமுகங்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணங்கிறாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு விதத்தை அரசு குத்தம் சொல்லி தொடர்ந்து பேசலாம். சரவணகுமார் சார் நான் கேள்வி வைக்க விரும்புறேன். சரவணகுமார் சார், இப்ப நீங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்லிடுங்க சார், சுருக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு சரி. இப்ப 144 தடை போட்டதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்ல. இந்த தீபத்தூண்லதான் ஏத்தணும்னு வழக்கு போட்டது யாரு? இந்த வழக்குல உள்நோக்கம் இல்லையா இருக்காத சொல்லுங்க. நீங்க இந்த வழக்கு போட்டதுனால சங் பரிவார் இந்து முன்னணி யார் வேண்டுமானாலும் போடட்டும், யாருனாலும் போடட்டும். நான் சொல்றேன், அதாவது தப்பு நடக்குது. நீங்க கூட்டம் 50,000 பேர் வந்தவங்கள பக்தர்கள் சொல்றீங்க. பக்தர்களோ மதுரைக்காரங்களோ யாரும் இந்த தூண்லதான் ஏத்தணும்னு சொல்லவே இல்லை. வேணாம்னு யாரும் சொல்லல. வேணும்னு சொல்லல. ஆனா வேணும்னு சொன்னது யாரு? RSS பரிவார் தான் வழக்கு தொட்டு அங்கதான் வந்து வரும்னு ஏன் நம்புனா கவர்மெண்ட் ஏன் நம்புதுன்னா அங்க வழக்கு போட்டதுக்கு நீங்க உங்க வாயில சொல்றீங்க அங்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. அப்படி வேண்டாம்னு யாரும் எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் அங்க தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் என்ன நடந்துரும்? அவரும் இப்ப இன்னைக்கு வந்த விசாரணையில முதல்ல தீபம் ஏற்றுவாங்க சார், அப்புறம் எங்க இடம் வருவாங்க சார். இதுதான் நடக்கும். உள்ள சொல்றேன். அதுக்கு அடுத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம்னு வருவாங்க. இது ரொட்டீனா போகும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஜிஆர் சுவாமிநாதன் போட்ட உத்தரவுலயே சிக்கந்தர் தர்காவுக்கு பாத்தியப்பட்ட பாதை வழியா தான் நீங்க எங்க போனோம்? அந்த தீபத்தூணுக்கு போகணும். அப்ப என்ன செய்வோம்? அடுத்த கட்டம் பிஜேபி இருந்து RSS சங் பரிவார்ல இருந்து அத்தனை பேரும் சிக்கந்தர் தர்காவை நோக்கி போவான். அங்க பதட்டம் ஏற்படாதா? ஏற்படுமா? இதெல்லாம் வந்து நடைமுறையில இந்த மாதிரி வழக்கு 2014, 17, 96 எத்தனை இதோட 12 வழக்கு இருக்கு. 12 வழக்குமே எந்த ஒரு நீதிபதியும் உயர் நீதிமன்றத்துல இந்த மாதிரி தீபத்தூண்ல அது வந்து ஏத்தணும்னு ஆர்டர் போடல. ரெண்டாவது இவங்க சொல்ற தீபத்தூண் வந்து அது வந்து சர்வே கல்லுன்றான். நீங்க பண்டைய காலம் ஆகம விதிக்கு முரண்பட்டு பல்லாண்டு காலமா நாங்க ஏத்திக்கிட்டு வர்றோம்னு ராம ரவிக்குமார் சொல்றாரு. அதோட அடிப்படையே இல்லை. ஏன்னா திருமலநாயக்கர் கல்வெட்டுல அருமையா போட்டிருக்காங்க. 1729 திருமலநாயக்கர் பீரியட்ல எழுதப்பட்ட கல்வெட்டுலயே போட்டிருக்கு. ஏன்னா அது வந்து இவங்க போட்டது. ராம ரவிக்குமார் வழக்கு போட்டதுலயே அந்த தீபத்தூணுன்றது உச்சி பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோயில்லதான் இருக்குன்னு அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு. அப்ப வீம்பு பிடிச்சு இவங்க ஒரு சர்வே கல்ல பிடிச்சு
இதுதான் தீபத்தூணு, இங்கதான் இங்கதான் வந்து ஏத்தணும், தீபத்தை ஏத்தணும்னு சொல்றது வம்பளுக்கிற நேரமா, வம்பளுக்கிற நோக்கம் தானே, உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இல்ல அது இல்லாம ஒரு விஷயம் சார், அதே மாதிரி ராமா ரவிக்குமாரோட பின்னணி என்ன சார்? ரவிக்குமாரோட பின்னணி என்ன? சார் குறுக்க பேச வேண்டாம், உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ராமா ரவிக்குமாரோட பின்னணி என்னன்னு கேக்குறேன் சார். உங்க நேரம் இருக்கு, அப்ப கேளுங்க, அப்ப பேசுங்க சார். சரவணகுமார் சார், இப்ப இன்னொரு விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி சமூக நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு. பேசுறாங்க, அரசாங்கமும் தனி மனிதாகவும் கட்சியாகவும் நிறைய பேசுறாங்க. அப்ப சமூக நல்லிணக்கம் என்பது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இருவேறு வழிபாட்டு தலங்களை சமமாக சம உரிமையோடு பகிர்ந்து கொள்வது தானே. அப்ப அதற்கான வழிவகைகளை ஒரு அரசாங்கமோ நீதிமன்றமோ செய்யணும். அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிற மாதிரி இது தெரியுதா? எல்லாத்தையும் தாண்டி உங்க நேர்மையான இறுதியான கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன் சார். ஒண்ணும் இல்ல, மத நல்லிணக்கம் என்பது அதை தாண்டி அவரவர் உரிமை இருக்கு. ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் அதான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுது. அவங்க வழிபாட்டு, அவங்க மத நம்பிக்கை, அவங்க உரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் கொடுத்திருக்கு. அப்ப முதல்ல அவங்க இடத்த வரையறை செய்து கொள்ள வேண்டும். தர்காவோட இடம் என்ன, திருப்பரங்குன்றத்தோட இடம் என்ன அப்படின்னு வரையறுத்து கொண்டு அவரவர் இடத்துல அவங்க வழிபாடுகளை பண்ணணும். இதுக்கு அரசு உதவி பண்ணணும். இதுதான் நல்லிணக்கமான ஒரு செயல். நீங்க அதாவது வரையறை செய்ய வேண்டிய பொறுப்பு ஏற்கனவே இளங்கோவன் சென்று இருக்கும் போது சிக்கந்தர் தர்காவும் திருப்பரங்குன்ற மலைக்கும் அவங்க எல்லையை வகுத்துக்கணும் அப்படின்னு இருதரப்பையும் கேட்டு இருதரப்பும் ஒத்துக்கிட்டு வரையறை செய்யாம அங்கதான் இது இருக்குன்னு சொல்லி நம்ம பண்றது நல்லிணக்கத்துக்காக இது கிடையாது. சரவணகுமார் சார், இன்னைக்கு விசாரணையில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. வருஷத்துல ஒரு நாள் சில மணி நேரத்துல ஏற்றப்படுகிற தீபத்தால ஒரு பிரச்சனை வரும்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த உரிமையை மறுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லை அப்படின்னு அரசு தரப்பு சொன்னாலும் நீதிபதிகள் இல்ல, நீங்க அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட எண்ணங்கள் என்ன? இது உங்களோட கடைசியான ஒரு கருத்தை சார். நான் தான் அதைத்தான் சொல்றேன். 1 மணி நேரம் ஏற்றது, 2 மணி நேரம், இது பீஸ் மீட் போட்டு 2 தரப்பையும் பேசா வேற. வழக்குன்னு போயிடுச்சுன்னா சட்ட நடைமுறைகள் தான். ரைட்டுங்களா? நீங்க அதனாலதான் கேள்வி கேட்டேன். முதல் ரவுண்ட்ல நீங்க சொன்னீங்க 2 நபர் தீர்ப்பா 1 நபர் தீர்ப்பான்னு. அப்ப அதுதான் நடைமுறை அப்படின்னா இன்னைக்கு நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அப்ப கடைசியாக கொடுத்த 1 நபர் தீர்ப்பு என்பது வேலிடானதுதான். அதை உத்தரவை அது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியது அரசு, அது தவறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அதற்கான சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்ணிருக்கு சார். ஒண்ணும் இல்ல, சட்ட நடைமுறைகளை தீர்ப்பாவே இருந்தாலும் உடனடியா நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு சில சட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிருக்கு, அவ்வளவுதானே ஒழிய தவறி விட்டது அப்படின்றது வராது. கோயிலுக்கு உரிமை வேணும் கேட்கிறவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுல என்ன குறை கண்டுங்க? அப்ப மதம் சார்ந்தவரா இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு குற்றவாளி இருக்கான்னு வைங்க, அந்த குற்றவாளிக்கு என்ன சரித்திர பதிவேடு குற்றவாளியா இல்ல எந்த ஒரு குற்றமும் பின்னணி இல்லாம ஏதாச்சும் ஒரு தெரியாம தப்பு பண்ணிட்டாரா அப்படி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த போலீஸ் காவல்துறை பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு குண்டா சட்டமோ மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ பண்ணுவாங்க. ராமரவிக்குமார் அவர்கள் அவர் எந்த பின்னணியில கொண்டு வந்திருக்காரு, எந்த தஞ்சாவூர் கோயில் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு கோயில் பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி நின்று சட்டத்துக்கு புறம்பான வேலைகளாக இருக்கட்டும், அதே சமயத்துல போராட்ட காலத்திலயும் சரி எல்லா இடத்துலயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்ற மாதிரி பிரச்சனைகள் பண்ணும் போது 144 தடையை போடுவாங்க. அதே சமயத்துல வழக்கு அவரோட மத நம்பிக்கைக்கு அவர் கோயிலுக்கு அவர் போராடுகிறார்.
இந்த நாட்டில் தன்னோட மத நம்பிக்கைக்கு போராடுவதும் அதற்காக நீதிமன்றத்திற்கும் செல்வதே குற்றமா? அதுவே குற்றம் என்னனியா? அப்படிதான் அரசு நினைக்குதா? அந்த மாதிரி சொல்லல சார். என்னன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது சார். அவர் பிரச்சனை இந்துக்களை தூண்டி விட்டு மத பிரச்சனையை உருவாக்கும் விதமாக நடந்து கொள்வார் என்பதற்காக தமிழ் கடவுள் முருகன் அவருக்கான தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேக்குறதே மக்களை தூண்டுறதா? ஏன் சாமிய நான் முன்னும் கேக்குறதே தூண்டுறதா? இல்ல இல்ல சார், அவரு இல்ல நிகழ்ச்சியோட உங்களோட ஒரே ஒரு விஷயம் சார், நான் என்ன சொல்றேங்கிறத அதுதான் நான் சொல்றேன். இது தூண்டுதா தூண்டலையா, இந்த தேர்தல் சமயத்துல என்ன பண்ணணும் எப்படிங்கிறது இந்த பிஜேபியோட அசைன்மெண்டா, இல்ல பிஜேபி அரசு பிஜேபி கால் ஒண்ணுது இந்த தமிழகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து நடத்தும் பொழுது அது என்ன சதாநாடார் சார் சொல்றது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்தில் அரசு எடுத்திருக்கிற முடிவு என்பது வருகிற தேர்தலையும் மனதில் வைத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் சொல்லி சார், நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக மாதிரி ரமர் போன்றவர்களா வந்து வழக்கு தொடுக்கிறதும் இந்த ஒரு அதுதான் மேல்முறையீடு பண்ணிட்டாங்களே சார். இப்போ சொல்றேன், சட்டம் எல்லாத்துக்கும் சமமானது. இப்ப நீதிமன்றத்தில் இருந்தா அது நானா இருக்கலாம், அது வேற யாரா இருக்கலாம், எப்பேற்பட்ட தலைவரா இருந்தா அந்த நீதிமன்றத்துக்காக வெயிட் பண்ணணும். அது இன்னைக்கு காலையில தீர்ப்பு வரப்போகுது, அவர் வியாழக்கிழமை மாத்தி வச்சுட்டாரு. அப்புறம் அதுல என்ன பண்ண முடியுங்கிற நானு அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப போட்டிருக்கிற வழக்கு என்பது அதற்கான வழக்கு இல்ல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.